வணக்கங்க. ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு வைங்களேன், ஃபங்க்ஷன் நடக்குது. மனைவி கூப்பிட்றதுக்காக கணவர் போகிறார். மனைவி மேலே எவ்வளவு ஒரு பாசம், பற்றுதல், அப்படி ஒரு அஃபெக்ஷனாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க, கணவன் மனைவியும். சாப்பாடு டைமுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வரலைன்னா மனைவி போய் கூப்பிட்றதுக்கு போவாங்கல்லங்க, பார்ப்பாங்கல்ல, இன்னும் வரலையே, வயசானவங்க அவங்க, வயசான மனைவி. வயசானவங்களை போய் பார்க்க வருவாங்களா, போவாங்களா? போவாங்கள்ல, அலுவலகத்துக்கு, வேலை செய்கிற இடத்துக்கு போவாங்களே. அப்படி போகும்போது அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது, டீ பார்ட்டி, அது இது என்னமோ நடக்குது. இவர் போய் துணைக்கிட்ட போய், என்னம்மா சாப்பாட்டுக்கு? இல்லைங்க, இதெல்லாம் டீ அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க, 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் டீசெண்டான ஆளு கூட, அவர் ரொம்ப டீசெண்ட் டிசிப்ளினான ஆள். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாள் என்னங்க, அந்த மாதிரி இருந்து அவங்க ஒய்ஃப் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா கேட்டுங்க. அப்போது அடுத்த நாள் வந்து ஒரு ஆஃபீஸரு அம்மா, என்ன, ஒரு ஆஃபீஸர் அம்மா வந்து, என்ன உங்கள் வீட்டுக்காரர் நேற்று வந்தானாமா, இங்கே எதுக்குள்ளையெல்லாம் வர்றான், வந்து டீ வடையெல்லாம் சாப்பிட்ருக்குறான், என்ன நினச்சிட்டு இருக்கிற, உங்கள் ஜாதி புத்தியெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இது சரிங்களா? அது சரிங்களா? நான் அவர் டீ சாப்பிட்டாரா, வடை சாப்பிட்டதை நீ பார்த்தியா? துணை வரலின்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு லஞ்ச் டைமுக்கு வரலின்னா தொலைவிட்டு வருவாங்கல்ல. உன் புருஷன் உன்னை தொலைவிட்டு வரமாட்டான், வரமாட்டான். நீ ஒரு தர்ட்டி பொம்பளை, உன் புருஷன் எப்படி உன்னை தொலைவிட்டு வருவான்? உனக்கு மேலாளராக இருக்கிறவளோ ஒரு தர்ட்டி பொம்பளை, அவளை எப்படி புருஷன் தொலைவிட்டு வருவான்? 2 பேரும் சேர்ந்து என்னை கீழ்த்தரமாக எல்லாம் பேசியிருக்கிறீங்க. இது சரியாது? சரியா இப்படி பேசலாமா? நான் டீ குடித்ததை நீ பார்த்தியா, வடை சாப்பிட்டு பார்த்தியா? 1,00,000 பேர்த்துக்கு நான் டீ வடை வாங்கி கொடுப்பேன். அப்பாற்பட்ட ஆள், தானம் தர்மம் நிறையா பண்ணியிருக்கேன். என்ன இந்த திமிரான நாயத்தை நீ பேசலாமா? ஏன் நான் பேர் சொல்லாமல் உன்னை சொல்கிறேன்னு சொன்னால் பேர் சொல்லி மானத்துக்கு எடுத்து போடுவேன். நீ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். நீ என்ன, இந்த எச்சக்கால நாயமெல்லாம் நீ பேசவே கூடாது. நீ டீ சாப்பிட்டது பார்த்தியா? உன்னை காணான்னா புருஷன் ஓடி வரானா? நீ 8 மணி வரையில் 9 மணி வரையில் சில டைமில் ஆஃபீஸில் இருக்க, புருஷன் வர்றானா உன்னை தொலைவிட்டு? வயசானவளாச்சே, வண்டியில் வந்து எங்கேயாச்சும் விழுந்துருவியே அப்படின்னு தொலைவிட்டு வரானா? இல்லை உனக்கு மேலே இருக்கிற அதிகாரி பொம்பளை இருக்காள, அவளை தொலைவிட்டு ஆராய்ச்சி வர்றாங்களா? மரியாதை டீசெண்டாக வேலை பார்க்க கற்றுக்குங்க. சரியா? டீசெண்டாக வேலை பார்க்குதுங்க, ஆனஸ்ட்டாக இருக்க கற்றுக்குங்க. என்ன, அன்டீசெண்டாக பிஹேவிங் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? அன்டீசென்ட் பிஹேவிங் வந்து டீசெண்ட் டிசிப்ளின் இருக்கணும். வாழ்க்கையே வாழ்கிறதுக்கு மண்ணலோகத்தில் கொஞ்ச நாள் தான். மரியாதையை மற்றவங்க வந்து நோக்கடிக்கவே கூடாது, பர்சனலெல்லாம் பேசவே கூடாது. வடை டீ சாப்பிட்டது நீ பார்த்தியா? அவர் சாப்பிட்டாரா? என்ன திடீர்னு இந்த மாதிரி சொல்கிற? ஜாதி குணத்தை காட்டுவங்கிற, ஜாதி பற்றி எல்லாம் பேசுகிற. நாங்கள் எஸ்சி தான், தேவேந்தர் பல்லர் தான், நீ உயர்ந்த ஜாதியாக இருந்தால் இருந்துட்டு போ. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச என்னன்னு தெரியுமா? உன்னை துப்பி போடுவாங்க. நேமிச்சுக்க, உன்னை வான் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். டீசெண்டாக நடத்த பழகு. உனக்கு சர்வீஸ் கொஞ்ச நாள் இருக்கல்ல, உனக்கு மேலாளர் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறா இல்லையா? 2 பேரும் இந்த அக்குறம் பண்ணாதீங்க, மனசு வலிக்குது.